தமிழ் ஜானு ஓகேவா? இல்ல, மனசளவுல ஜனமா ரொம்ப உடைஞ்சு போயிருக்காங்க. அவங்கள யாருமே இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேசினதே இல்ல. வழக்கமா யாரு தப்பா பேசினாலும் ஜனமா எதிர்த்து நிப்பாங்க. ஆனா இந்த விஷயத்துல அவங்களால பதில் கூட சொல்ல முடியல. இங்க பாருங்க சார், உங்க காதல் கல்யாணம் அதெல்லாம் உங்களோட விருப்பம். அதுல நான் தலையிட விரும்பல. இன்ஃபேக்ட் எனக்கு அதுக்கு உரிமையும் கிடையாது. ஆனா உங்க காதலி, அதான் உங்க சம்யுக்தா, ஜனாமாவ மரியாதை குறைவா பேசுறத என்னால பொறுத்துக்க முடியாது. தமிழ், உன் கோவம் எனக்கு புரியுது. அதே கோவம் தான் எனக்கும் இருக்கு. என்னால யார்கிட்டயும் எந்த சந்தர்ப்பத்திலையும் ஜனாமாவ விட்டு கொடுக்க முடியாது. உங்க காதலி கிட்ட சொல்லிருங்க, இனிமே இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அதோட விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். சாரி தமிழ். அவளுக்காக நீங்க எதுக்கு சாரி கேக்குறீங்க? இல்ல, அவளை நான் திருத்தி இருக்கணும், இல்ல புரிய வச்சிருக்கணும். அவளை அப்படியே விட்டதுனால தானே அவ இந்த அளவுக்கு பேசியிருக்கா. நான் செய்ய வேண்டியத நீ பண்ணிட்ட. ரொம்ப தேங்க்ஸ் தமிழ். அது என்னோட கடமை. அதுக்கு நீங்க என்கிட்ட நன்றி சொல்லணும்னு அவசியமே இல்லை. நான் அதுக்கு தேங்க்ஸ் சொல்லல. அப்புறம் வேற எதுக்கு? மீட்டிங்ல என்னோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு எல்லாரும் பாராட்டினாங்க. அதுக்கு காரணம் நீதானே தமிழ். நான் என்ன பண்ண?